ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். காலை வணக்கம் டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான தரமான ப்ரொமோ வந்திருக்கு. இந்த ப்ரொமோனை பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அடேங்கப்பா 8 பேர் காலி. நேற்று பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் வந்து அவுட்டாக இருந்தாங்க. நடுவில் வந்து நைட்லாம் நடந்திருக்கும் போல இருக்குது மேட்ச்சு. அப்போ காலையிலேயும் இருக்குது போல இருக்குது இந்த டாஸ்க்கு. வேறு லெவல். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மீதி இருக்கிறது 11 பேர் தான். சரிங்களா? 8 பேர் காலி ஆகிட்டு இருக்காங்க. அதில் என்ன ஒரு பெரிய ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னா, பிக் பாஸ் டீமில் அதிகப்படியான ஆட்கள் பலம் வாய்ந்த ஆட்கள், ஆண்கள் அதிகப்படியாக இருக்காங்க. இந்த சூப்பர் டீலக்ஸில் வந்துட்டு பெண்கள் அதிகமாக இருக்காங்க, பலம் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் விவேகம் ஜாஸ்தி, உத்வேகம் ஜாஸ்தி. திவாகர் வினோத் மட்டும்தான். சரிங்களா? சரி, எப்படியும் வந்துட்டு இவங்களோட பிளானே என்ன, கனியக்கா அன்புகாங்க வந்து போட்ட பிளான் என்ன, இந்த ஸ்பெஷல் சூப்பர் டீலக்ஸை வந்து காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். சரிங்களா? ஏன்னா அதில் என்ன வரப்போகுது, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஒருத்தருக்கு வரப்போகுது. ஆனால் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா சூப்பர் டீலக்ஸ்லேருந்து 4-5 பேர் வந்து நாமினேஷன்ஸ்க்குள்ள வருவாங்க. அப்புறம் அந்த டீமுக்கு ஒரு ஸ்பெஷல் டின்னர் வேறு காத்துட்ருக்கு இல்லையா, அதனால் அட்டாக் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுலேயும் குறிப்பாக வந்து ஃபஸ்ட்டு விஜய் பார்வதியை தூக்கிட்டாங்க, இந்த பக்கம் கெமியை தூக்குனாங்க. ஃபஸ்ட்டு வந்து கெமி போனாங்க, விஜய் பார்வதி அடுத்து போனாங்க. இப்போ என்ன சர்ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ளே வந்து 11 பேர் தான் இருக்காங்க. அதுவும் யார் யார் பார்த்தீங்கன்னா, கமருதீன், அப்சரா, திவாகர், ரம்யா, எஃப்ஜே, ஆதிரை, வியானா, பிரவீன், விக்கல்ஸ், விக்ரம், சபரி, துஷார். இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸில் மட்டும் 4 பேர் இருக்காங்க. வியானா, திவாகர், ரம்யா, ஆதிரை. வேறு மாதிரி வெறித்தனமாக இருக்கு. பிபி டீமில் பார்த்தீங்கன்னா கமருதீன், அப்சரா, எஃப்ஜே, பிரவீன், விக்கல்ஸ், விக்ரம், துஷார். ஸோ அவங்க டீமில் 6 பேர், இவங்க டீமில் ஒரு 4 பேர். எப்படியா இந்த மாதிரி கலக்கிறாங்கன்னு சத்தியமாக புரியல. ஸோ சூப்பர் டீலக்ஸ் டீம் வந்துட்டு பயங்கர டஃப் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆயுதம் வேறு இருக்குது. என்னென்னா அவங்களோட இதை அவங்களே எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுனால செம்ம டஃப் கொடுக்குறாங்க. அதில் தான் வந்து சலசலப்பு வருது, பிரச்சனை வருது. என்னென்னா வந்துட்டு வியானா வந்து அட்டாக் பண்ணுறாங்க கெமி. அப்போ வந்து சபரியை வந்துட்டு வினோத் வந்துட்டு தடுக்கிறாப்புல. இப்படியே வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. இதில் வந்து ஒரு சண்டைகள் வருது. சரிங்களா? இதை பண்ணிங்க, அதை பண்ணிங்க, நீங்கள் பிடிக்கக்கூடாது, நாங்கள் பிடிக்கக்கூடாதுன்னு. அதேமாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லியிருப்பார் போல இருக்குது, பிடிக்கக்கூடாது, பிடிச்சி இழுக்கக்கூடாது, தடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல, ஒரு புதுசாக ஒரு ரூலு. அதனால் இந்த மாதிரி சலசலப்பு போயிட்டுருக்கு. அப்புறமா வந்துட்டு பிரச்சனை முத்துது. பிரவீன் ராஜுக்கும் வினோத்துக்கும் அப்படி லைட்டாக முட்டிகிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் நடுவில் வந்து இந்த எஃப்ஜே வந்து புகை போடுறாப்புல. இவர் பார்த்தீங்கன்னா சார் நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவ்வளோ பேசுகிற மாதிரி தெரியல. ஒன்லி பேசுனா ஆதிரை கிட்ட பேசுவார். நைட்டே ஒரு பெரிய கான்ட்ரவர்சியில் வேறு மருத்துவ முத்தத்தில் வேறு மாட்டினாப்புல. இப்போ என்னடானா புகை போடுறாரு. நேற்று வந்துட்டு விஜய் பார்வதி கிட்ட சண்டை போட்டிருப்ப அந்த ஒரு ஆபாசமாக ஒரு வார்த்தையை விட்டுருப்பார். சரிங்களா? சொல்லிவிட்டு அப்படியே ஓடி வந்து ஒரு ஜம்ப் அடிச்சிருப்பார். எதுக்கு அந்த ஜம்ப் பண்ணுறாரு, என்ன பயமுறுத்த வராரா என்னன்றது சத்தியமாக எனக்கு புரியல. இவருக்கெல்லாம் வந்துட்டு எல்லோ கார்டில் ரெட் கார்டை கொடுத்து அனுப்பலாம். ஏன்னா ஒரு அச்சுறுத்தும் வகையில் வந்து ஒரு பிஹேவிங் வந்துட்டு இந்த விஜய் கிட்ட இருக்குது. ஆனால் அதை ஏன் வந்துட்டு இன்னுமே வந்து கேட்காம இருக்காங்கன்னு எனக்கு புரியல. பட் இந்த வாட்டி இந்த சனிக்கிழமை எபிசோடில் கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் கேட்கணுன்றது தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இவ்வளோ ஆட்டிடியூட் இஷ்யூஸ்லாம் வந்து கமல்ஹாசன் அவர்கள் இருந்த எபிசோடில் இல்லை. கமல்ஹாசன் அவர்கள் கேட்குறாரோ இல்லையோ, கமல்ஹாசன் அவர்கள் கேட்டுருன்ற ஒரு பயத்திலே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் அடக்கி தான் வாசிப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் கேட்கலன்ற காரணத்தினாலையா, அண்ணன் தானே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்தையான்னு தெரில, ஒரு சில பேர் ரொம்ப ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. அவங்களோட ஆட்டிடியூட் இஷ்யூஸ் இன்னுமே கண்டினியூ ஆகுது. அதுலேயும் குறிப்பாக கமருதீன் அதிகப்படியாக எஃப்ஜே அப்படியே வந்துட்டு புகை போடுற மாதிரி போகிறாரு. வினோத் புள்ளிப்பே பட அப்படின்ட்டு அவர் போயிட்டுருக்காரு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு பார்க்கும்போது எவ்வளோ இரிட்டேட்டாக இருக்குது. கேம் இஸ் எ கேமில் வந்துட்டு அடித்து பிடிச்சி இழுக்கு இதெல்லாம் நம்ம நிறையா பார்த்துட்டோம். ஆனால் இந்த மாதிரி வெறுப்பேற்றுற விஷயங்கள் அதையும் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஏன்னா மாயா, பூர்ணிமா, மாயாவோடவா வெறுப்பாக போகிறாங்க, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் இந்த பையன் சின்ன பையன் இப்போ தான் உள்ளே வந்திருக்கான். இவன் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே வந்துட்டு ஏதாவது அச்சீவ் பண்ணிட்டு போவான்னு பார்த்தா ஒன்றும் அச்சீவ் பண்ணுற மாதிரி இல்லை. ரைட், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.